இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காமனாக கிளினிக்கில் சம்மர் சீசனில் இருக்கிற பேரண்ட்ஸோட query தான். ஸோ இந்த சம்மர் சீசன் வந்தாவே குழந்தைக்கு உடம்பு ஃபுல்லாகவே வந்து புள்ளி புள்ளியாக ரெட்டிஷாக வந்து ஒரு ரேஷஸ் மாதிரி வருது டாக்டர், அது என்னன்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து ப்ரிக்லி ஹீட் ரேஷஸாக இருக்கலாம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாகவே வந்து சைல்டுக்கு வந்து ரொம்ப ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ சம்மர் சீசனில் அவங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த ஓவர் ஹீட்னால ஃப்ரிக்ஷன் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க, லைக் இந்த நெக் ரீஜன், ஆம்பிட்ஸ், அக்குள் பகுதிகளில், டயப்பர் ஏரியாஸ் எல்லாமே வந்து குட்டி குட்டியாக ரேஷஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இது கூடவே எந்த சிம்டம்ஸும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபீடிங் நல்லா எடுத்துக்கிறாங்க, நல்லா தூங்குறாங்க, சாப்பிட்றதுல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, பட் ரேஷஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா வந்து இது வந்து நார்மலாக இருக்கிற ப்ரிக்லி ஹீட் ரேஷஸ் தான். ஸோ இது வந்துருச்சுன்னா என்ன மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணலாம்? லைக் நான் சிம்பிளாக இருக்கிற ஹோம் ரெமெடிஸ் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கூல் வாட்டர் ஸ்பஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் துணியில் வந்து புழிஞ்சிட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஒத்தி ஒத்தி எடுக்கலாம். அண்ட் ட்வைஸ் அ டே வந்து நீங்கள் அவங்கள வந்து குளிப்பாட்டலாம். ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா, லூஸ் காட்டன் கிளாத்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப திக்கான கிளாத் இல்லாமல், வுல்லன் கிளாத்ஸ் இல்லாமல், காட்டன் கிளாத்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ, ஃபுல்லாக லைக் பியூர் காட்டன் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, அவங்களுக்கு அந்த சான்ஸ் ஆஃப் ஃபார்மிங் அந்த ஹீட் ரேஷஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்கு நீங்கள் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு ஹீட் ரேஷஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அப்படி வந்தாலுமே உங்களோட இனிஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ஹைட்ரேஷன் தான். ஸோ நிறைய தண்ணி கொடுக்கலாம், பட்டர் மில்க் கொடுக்கலாம், வீட்டிலே ரெடி பண்ண ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸ் கொடுக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங்கை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப கவனமாக வச்சுக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஹைட்ரேஷன். அண்ட் தென் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா டயப்பர். ஸோ யூஸ்வலாகவே வந்து நவடேஸ் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே டயப்பர் போட்டே வச்சுருப்பாங்க. ஸோ எங்கேயாச்சும் வெளியில் போகிறீங்க வரீங்க அந்த மாதிரி டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிறப்ப வந்து ஃப்ரீயாக விடுறது, இல்லைனா வந்து காட்டன் கிளாத்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பண்ணியுமே செட்டில் ஆகலை அப்படின்னு இருக்கப்போ நம்ம நார்மலாக அரிசி வடிக்கிற அந்த தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, ரைஸ் வாட்டர். ஸோ நீங்கள் அதை வந்து குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணிங்கனாவே அது ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசராக இருக்கும். ஸோ ஹீட் ரேஷஸை வந்து கொஞ்சம் அதை ட்ரீட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் பண்ணியுமே செட்டில் ஆகலைன்னா அந்த லாஸ்ட் ஒன் யூ கேன் ட்ரை கேலமைன் லோஷன். ஸோ கேலமைன் லோஷனை ட்வைஸ் அ டே, ஒரு நாளைக்கு காலையிலையும் நைட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 2 to 3 டேஸ்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆகிடும். ஸோ இந்த ஹோம் ரெமெடிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ, இஃப் த ரேஷ் இஸ் அசோசியேட்டட் வித் ஏதாச்சும் ஃபீவரோ, இல்லை அவங்களுக்கு வந்து லெத்தாஜிக்காக இருக்காங்க, பிரெத்லெஸ்னஸ் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்குது, இல்லை ரேஷ் வந்து பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா வந்து யூ ஹேவ் டு கன்சல்ட் யுவர் பீடியாட்ரிஷியன் இமிடியட்லி. தேங்க்யூ.